மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால்னு சொல்றேன், சரியா தேதி எனக்கு தெரியல, ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சுந்தரநாதர்னு பேரு. நிறைய படிச்சார். இந்த ஊர்ல படிச்சது பத்தாது, கைலாசத்துக்கு போ, மவுண்ட் கைலாசத்துக்கு போனார். நந்தியம் பெருமான் கிட்ட சேர்ந்தார். நந்தியம் பெருமானுக்கு அந்த காலத்துல 8 பேரு மாணவர்கள், அவ்வளவுதான், லிமிட்டட் கிளாஸ் ரூம். நந்திட்ட எத்தனை பேரு மாணவர்கள்? இந்த 4 பேரு தட்சிணாமூர்த்திட்ட உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, ஜனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த 4 வியாக்கரபாதர்னு ஒருத்தர், பதஞ்சலின்னு ஒருத்தர், சிவயோக முனிவர்னு ஒருத்தர், நம்ம சுந்தரநாதர் ஒருத்தர். ஆக 8 பேர். நந்திகள் 4, சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் மாமே. இந்த சுந்தரநாதர் சொல்றார், என்ன சேர்த்து 8 பேர் படிச்சோம். சரி, 8 பேரும் படிச்சாச்சு. படிச்சு முடிக்க போறாங்க. எங்க படிப்புக்கு முடிவுண்டா? கிடையவே கிடையாது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு, சாகுற வரைக்கும் படிக்கணும். எவனாவது நான் படிப்பை முடிச்சுட்டேன்னு சொன்னான்னா அவன் இன்னும் படிக்க தொடங்கலன்னு அர்த்தம். படிப்பு எவ்வளவு காலம்? உலகம் என்பது பல்கலைக்கழகம், அங்க படிச்சுக்கிட்டே இருக்கமா இல்லையா? படிப்புக்கு முடிவே கிடையாது. எல்லாரும் என்ன கேட்டாங்க, நாங்க தமிழ்நாட்டுக்கு போய் நடராஜாவை பார்க்கணும். அது என்ன நடராஜாவுக்கு அவ்வளவு மரியாதை? பேராசிரியர் டாக்டர் மு வரதராஜனார் அழகா சொல்லுவார், மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜ மூர்த்தம். சரி, இவங்க என்ன பண்ணாங்க? 8 பேரும் கைலாசத்திலிருந்து வான பாதையில அப்படியே பறந்து வர்றாங்க. 8 பேரு சித்தர்கள். ஏமா, பக்தருக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? பக்தர்கள் அவங்க வழிய பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க, சித்தர்கள் உலகத்தை காப்பாத்துறதுக்காக உட்காருவாங்க, சித்த வைத்தியம் செய்வாங்க, இறந்தவனை பிழைக்க வைப்பார்கள், அருள் புரிவார்கள். அதான் பக்தருக்கு சித்தருக்கு உண்டான வித்தியாசம். இவங்க 8 பேரு சித்தர்கள். அப்படியே ஆகாச மார்க்கத்துல பறந்தாங்க. நேர சிதம்பரத்துல வந்து இறங்கிட்டாங்க. சார், பறக்க முடியுமான்னு கேட்காதீங்க, உடம்ப மென்மையாக ஆக்கலாம். அட்டமா சித்தியில அது ஒண்ணு. அப்படி மென்மையா பஞ்சு மாதிரி ஆக்கிட்டா அந்த உடம்பு பறக்குமா பறக்காதா? பறக்கும். நம்மளுக்கு தெரியல, அவ்வளவுதான். சிதம்பரத்துக்கு வந்தாங்களா, நடராஜாவை பார்த்தாங்களா, கும்பிட்டாங்க, முடிஞ்சுது. அந்த 4 பேரும் தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்க. நாங்க இங்கேயே இருந்துடுறோம். எந்த 4 பேர்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன். இந்த 2 பேர் பதஞ்சலி, வியாக்கரபாதர். நடராஜாட்டே இருந்துடுறோம், நடராஜாவை விட்டுட்டு போக முடியாது. சிவயோக முனிவர் ஆகாச பாதையில போயிட்டார். நம்ம சுந்தரநாதர் மிச்சம். 8 பேர்ல 7 பேர் இப்படி ஆயிடுச்சு. நம்ம சுந்தரநாதர் யோசிச்சார், திரும்ப கைலாசத்துக்கே போவோம். ஆமா, ஆகாச பாதையில போகலாமா, நடந்து போகலாமா? நடந்து போவோம். ஏன்? நடந்து போனா பல திருத்தலங்களை கும்பிடலாம். வழியெல்லாம் திருத்தலங்கள், கும்பிடலாம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு ஊருக்கு போனா தலத்தில ஒரு நாள் படுத்து தூங்கணும். அந்த மூர்த்திய 1 மணி நேரமாவது நின்று திருவாசகம் தேவாரம் படிச்சு கண்ணீர் கொட்ட கும்பிடணும். அந்த தீர்த்தத்தில ஆடணும். புறப்பட்டார். சிதம்பரத்திலிருந்து நடந்து வந்துட்டே இருக்கார். திரு ஆவடுதுறை அதுக்கு வந்துட்டார். திருவாவடுதுறை சிவபெருமான பார்த்தார். சிவபெருமான் ரொம்ப அழகா இருக்கார். சிவபெருமானே, நான் இங்கேயே இருந்துருட்டுமா? ஒரு நினைப்பு, இந்த ஊர்ல இருக்கலாமா? திடீர்னு அடுத்த நினைப்பு, வேண்டாம், ஒரே ஊர்ல இருக்க கூடாது. அரசியல் செய்யக்கூடியவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் ஒரே ஊர்ல இருக்கக்கூடாது.
அரசாங்க அதிகாரி ஒரே ஊர்ல 10 வருஷம் இருந்தான்னா ஊர்ல பாதிய வாங்கிடுவேன். உங்களுக்கு நல்லா புரியுமே. நான் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்லப்படாது. அதுக்கத்தான் 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திடுறது. அதுலயே அவ்வளவு வாங்கிப்படுறேன். இந்த 3 வருஷத்துக்குள்ள 36 கோடி 40 கோடிங்கிறான். ஒன்னும் புரியல எப்படி வந்துச்சுன்னு. அதனால இந்த ஊர்ல இருக்க கூடாது. எல்லா ஊரும் நம்ம ஊர் வேண்டாம். சிவபெருமானே, நான் உன்னை பார்த்து கும்பிட்டேன், போயிட்டு வரேன். கடவுளோட பேச முடியுமா முடியாதா? அம்மா சொல்லுங்க, பேச முடியுமா முடியாதா? சத்தியமா பேசலாம். நீங்க பேசினா அவரும் பேசுவார். நீங்க ராத்திரிக்கு என்னத்தையோ வச்சுக்கிட்டு ராத்திரி பகலா இதை சுத்திக்கிட்டு இன்னைக்கு 4158 மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா அவரு உங்க கனவுல இல்ல, உங்க தெருக்காரன் கனவுல கூட வர மாட்டார். நீ கடவுளோட பேசியா, கடவுள் உன்னோட பேசுவார். ஈசனோடு பேசியது போதுமே. நீ என்ன சேவகன் செட்டின்னு ஒரு கவிஞர் முருகனை பார்க்கிறார். முருகா, நீ ஈசனோட பேசினது போதும், என் கூட கொஞ்சம் பேச மாட்டியா? ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே. ஐயா தெரியுமா பாட்டு? பாருங்க, அவர் சொல்றாரு நாச்சியம்மன், ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே. கடவுள் நம்மளோட பேசுவார். இவரோட பேச ஆரம்பிச்சார். சரி, போயிட்டு வா. திருவாவடுதுற பெருமான் சொல்லிட்டார், போயிட்டு வான் இருக்கார், மறந்துடாதீங்க. இவரு கிளம்பினார். புறப்பட்டு வந்தாரா, ஒரு காடு. காட்டுல ஒரு 50 மாடு. 50 மாடு கண்ணீர் விட்டு அழுகிறது. மாடு அழும் தெரியுமா? மனுநீதி சோழனுடைய வாழ்க்கையில மாடு அழுதது மறக்காது. யானை அழும், இங்க பார்க்கலாம். மாடு அழுதது. 50 மாடு. அவ்வளவுதான். இவரு கோயிலுக்கு போறதை எல்லாம் மறந்துட்டாரு. இந்த மாட்டை பார்த்தார். ஐயோ, 50 மாடு அழுது கொண்டு இருக்கிறது. ஏன் மாட்டுக்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? திரும்பி பார்த்தா இடையன் இறந்து கிடக்கிறான். மாடு மேய்க்கிறவனுக்கு என்ன பேரு? இடையன். கிருஷ்ணனுக்கு என்ன பேரு? இடைச்சாதி. எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இடைச்சாதி என்ன தெரியுமா? மாடு மேய்க்கிற ஜாதின்னு மட்டும் அர்த்தம் அல்ல. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே இருந்து மனிதனை மேலே உயர்த்தக்கூடிய ஜாதி. அதான் இடைச்சாதி. இன் பிட்வீன் தி டூ. இடையில இருந்து மனுஷனை தேவமாக்கக்கூடியவன், தெய்வமாக்கக்கூடியவன் கண்ண பெருமான். அதனாலதான் அவனை இடைச்சாதி நான் என்றான் அப்படின்னு பாரதியார் பாடினார். இது இடையன். இடையன் பேர் தெரியுமோ? மூலன். மூலன் இறந்து கிடக்கிறான். இந்த பசுமாடு பூரா கண்ணீர் விடுது. நம்ம சுந்தரநாதர் பார்த்தார். ஐயோ பாவம், இந்த பசுமாட்டினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். என்ன செய்யலாம்? போய் ஆறுதல் சொல்லலாமா? கேட்காது. அவன் எந்திரிச்சாத்தான் பசுமாட்டின் கண்ணீர் குறையும். பக்கத்துல போனார். தன்னுடைய உயிரை அவன் உடம்பில் செலுத்தினார். இந்த உச்சந்தலை இருக்கு பாருங்க, இது வழியா உயிரை வெளியில கொண்டு போகலாம். ஞானத்துக்கு வணக்கம். ஒரு ஞானியாய் இருக்கக்கூடிய திருமூலரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உச்சந்தலை வழியா வெளியில அனுப்பினார். எங்கே? அவன் உடம்புக்குள்ள. இவருடைய ஆன்மா அவன் உடம்புக்குள்ள போயிடுச்சு. உடனே இவர் உடம்பு விழுந்துருச்சு. அவனுடைய உடம்பு எழுந்தது. ஆமா, இப்ப அவனுக்கு என்ன பேரு? சுந்தரநாதரா மூலரா? எங்க பேரு? உடம்புக்கா ஆன்மாவுக்கா? உடம்புக்கு பேரா ஆன்மாவுக்கு பேரா? உடம்புக்கு தான். ஆன்மாவுக்கு பேரு கிடையாது. இப்போ ஆன்மா இந்த உடம்புல இருக்கு. அடுத்த பிறகு எந்த உடம்புல இருக்கோ தெரியாது. இதுக்குத்தான் 1000 பேரு. பிறக்கிற போது குழந்தைன்னு பேரு, போற அன்னைக்கு பணம்னு பேரு, நடுவில் நம்ம வச்ச பட்டம் பதவி எல்லாம் வச்ச பேரு. அவ்வளவுதானே. ஆன்மாவுக்கு பேரு கிடையாது, உடம்புக்கு தான் பேரு. இப்ப எந்திரிச்சாரா? இவருக்கு என்ன பேரு? மூலன்னு பேரு. எல்லா பசுமாட்டுக்கும் சந்தோஷம்.
ஆகா எந்திரிச்சிட்டாரு. எல்லா பசுமாடும் சந்தோஷமா அந்தந்த வீட்டுக்கு போயிடுச்சு. இவரு கூடவே போனாரா, கடைசி பசு இவர் வீட்டு பசு இவர் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ஓஹோ, இதுதான் இந்த உடம்புக்குரிய வீடு. உள்ள போனா மனைவி பக்கத்துல வந்தா, விலகிட்டாரு. ஏன் விலகினாரு? உள்ளே இருக்கிற ஆன்மா சுந்தரநாதர் ஆன்மா, உடம்பு மூலன் உடம்பு. ஆன்மா தானே பேசும், உடம்பா பேசும். விலகிட்டாரு. அவ பாக்குறா, காலையில என்ன சுத்தி சுத்தி வந்த மனுஷன் இப்ப விலகி விலகி போறாரு, ஒன்னும் புரியலையே. உனக்கும் எனக்கும் உறவு கிடையாது. ஐயோ, இந்த மாதிரி பேசிட்டாரு. அடுத்த வீட்டுல போய் சொன்னான். இவர் போனார், கோயிலுக்குள்ள போனார், பத்மாசனத்துல உட்கார்ந்தார், மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினார், பிராணாயாமம் தவம் அப்படியே உட்கார்ந்துட்டார். உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே அப்படியே உட்கார்ந்துட்டார். எல்லாரும் வந்து பார்த்தாங்க, இது நம்ம மூலன் இல்லே. நம்ம மூலன் முகத்திலே இவளது பிரகாசம் இருக்காது. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்திலே ஒளி உண்டானால் வாக்கில் ஒளி உண்டாகும். முகம் பிரகாசமா இருக்கும். வேதத்தை முறையாக சொல்லக்கூடியவர்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். தேவார திருவாசகத்தை முறையாக சொல்லக்கூடியவர்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். சவக்கலை வராது, தவக்கலை தான் வரும். நீங்க வேற எதுமா நினைச்சிடக்கூடாது. இவர் முகம் பிரகாசமா இருந்தது. இது நம்முடைய மூலன் அல்ல. அம்மா, இனிமேல் இவன் நமக்கு உதவ மாட்டான். இனிமேத்தான் அவர் உதவவே போறாரு. எதுக்கு உதவ மாட்டான்? வருஷத்துக்கு 2 பிள்ளை பெத்துக்கிறதுக்கு உதவ மாட்டான். ஆண்டொன்று போனால் ஆண்டு 2 தோன்றும், அதுக்கு உதவ மாட்டான். அதனால இந்த ஆளை விட்டு, தாயே நீ வீட்டுல போய் நிம்மதியாயிரு. இவர் நல்ல வேலைடா அப்பா விட்டுது, எந்திரிச்சார். இவர் உடம்ப போட்டிருக்காரா, அந்த இடத்துக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து பார்த்தா இவர் உடம்பு காட்டு தீயில எரிஞ்சு போச்சு. இப்ப எந்த உடம்புல இருக்கணும்? மூலன் உடம்புல இருக்கணும். இவருக்கு பேரு திருமூலர்னு பேரு. திருவாவடுதுறையிலே ஒரு அரச மரம். அது என்னங்க, அதுக்கு மட்டும் அரச மரம்னு பேரு? மத்த மரம் எல்லாம் குடிமக்கள் மரமா? ஆமா, அது ராஜா. மரங்களில் நான் அரச மரமாயிருக்கிறேன், வீரர்களில் நான் விஜயனாயிருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன். பகவத்கீதை. அதை வச்சுதான் கண்ணதாசன் பாடினார். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. ஞாபகம் வருதா? அப்படியே பகவத்கீதை கண்ணதாசன் பாடின பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அல்ல, அப்படியே பகவத்கீதை. இது கண்ணதாசன் பாடின பகவத்கீதை. அது மாதிரி இங்க வந்தார், பார்த்தார், திருவாவடுதுறை அரச மரம். ஏன் தெரியுமா அதுக்கு பேரு? ஆக்சிஜனை நிறைய வெளிவிடுமா, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப இழுத்துக்குமா. நம்ம அரச மரத்தை சுத்தினா கார்பன் டை ஆக்சைடு அது இழுத்துக்கும். அது விடுற ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கலாம். ஆக்சிஜன் இல்லாம நம்ம பட்ட பாடு நமக்கு இல்ல தெரியும். என்னங்க டாக்டர், ஆக்சிஜன் இல்லாம நம்ம பட்ட பாடு நமக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப மருந்து கடைக்காரர்கள் ஆக்சிஜன் ரெடியா வச்சிருக்கிறாங்க, பயன்படுவேன்னு. இதெல்லாம் தொழில் ரகசியம், சொல்லக்கூடாது. ஆக்சிஜன் இல்லைன்னா அவ்வளவுதான், போச்சு. பிராணவாயு நிறைய கொடுக்கிறது அரச மரம். அரச மரத்தை சுத்தணும், நல்ல குழந்தை பிறக்கும். மறக்காதீங்க, அரச மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்கும் இல்ல, நல்ல குழந்தை பிறக்கும், அறிவுள்ள புள்ள பிறக்கும். அரச மரத்தடியில உட்கார்ந்தார் 3000 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு பேரு திருமந்திரம்னு பேரு. நான் 5 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். ஆமா, என் தலைப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இவர் எங்கேயோ போக வேண்டியவர்,
கைலாசத்துக்கு போக வேண்டியவர். கைலாசம் முக்கியமா, பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியமா? பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியம். பசுன்னா யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான் பசு. பதி பசு பாசம் சொல்றீங்கல்ல, கடவுளுக்கு பதின்னு பேரு, நமக்கு பசுன்னு பேரு. அந்த பசுமாட்டின் கண்ணீரை அல்ல, நம்முடைய கண்ணீரை துடைத்தவர் திருமூலர். அதனாலே ஒரு பாட்டு பாடினார். அதுதான் என்னுடைய தலைப்பு. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு சிவம் இரண்டும் வேறு வேறு என்று யாராவது சொன்னால் அவர்கள் அறிவில்லாதவர்கள். திருமூலர் சொல்றார், அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். யாருக்கும் தெரியலையே. சிவபெருமான் முக்கியமா, பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியமா? பசுமாட்டின் கண்ணீரை துடைப்பது முக்கியம். அன்பு என்பது சின்னதா இருக்கிற பொழுது என் பொண்டாட்டி மேல அன்பு, என் பிள்ளைகள் மேல அன்பு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா சொந்தக்காரங்க மேல எல்லாம் அன்பு, இன்னும் வளர்ந்தா பங்காளிகள் மேல எல்லாம் அன்பு, இன்னும் வளர்ந்தா நம்ம ஊர்க்காரங்க மேல எல்லாம் அன்பு, இன்னும் வளர்ந்தா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்கள் மீதும் அன்பு, இன்னும் வளர்ந்தால் இந்திய மக்கள் மீது அன்பு, அதுக்கு மேல வளர்ந்தால் உலக மக்கள் மீது அன்பு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அது அன்பின் முதிர்ச்சி. அதுக்கு அருள்னு பெயர். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். திருவள்ளுவருக்கு 2 திருவடி, ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். உங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்க அப்பாவுக்கு தான் பாராட்ட போறா, அவருக்கு இல்ல. ஒரு திருவடி ஞானம், இன்னொரு திருவடி அருள். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். கடவுளுக்கு எத்தனை திருவடி? வசதியா பதில் சொல்லலாம். எத்தனை முகம்னா யோசிப்பீங்க. பிரம்மாவுக்கு 4 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம், முருகனுக்கு 6 முகம், பிள்ளையாருக்கு 6 முகம். ஆமா, யாருக்குன்னு கேட்பீங்கல்ல. திருவடின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் 2 தான். முருகனுக்கு 6 முகம். எத்தனை கை? 12 கை. அப்ப எத்தனை கால் இருக்கணும்? என்னங்க முருகனுக்கு கணக்கு தெரியலையா? ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்தா 12 கால்ல சார் இருக்கணும். இவர் என்ன 2 காலோட வந்து நிக்கிறாரு? ஏன் தெரியுமா? புடிச்சுக்கிற பக்தனுக்கு 2 கைதானே இருக்கு, பாவம் அப்படின்னு 12 கால 2 காலா சுருக்கிக்கிட்டு கடவுள் காட்சி கொடுத்தாராம். அதனாலதான் திருவடிக்கு அவளது பெருமை. இத புரிஞ்சுக்கணும்னா ஞானம் வர வேண்டும். புரியுதா? இருங்க, 5 செய்தி சொல்றேன். 1 சொல்லிட்டேனா, அன்பே சிவம் என்று வாழ்ந்தவர் திருமூலர். இப்ப 2வது நான் கதை தான் சொல்ல போறேன். 2வது, இந்த தமிழ்நாட்டுல திருமருகல்னு ஒரு சேத்திரம் இருக்கு. திருமருகல் நம்ம திருவாரூருக்கு பக்கத்துல, ஏன் நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த ரூட்ல இருக்கு திருமருகல். திருமருகல்னு ஒரு கஷேத்திரம். அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போனா வைப்பூர்னு ஒரு சின்ன கிராமம். இந்த ஊர் வைப்பூர். அங்கே ஒரு வணிகர், ஒரு செட்டியார், அவருக்கு 7 பெண் குழந்தை. அந்த காலத்துல அம்மா 7 பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படுவானா மகிழ்ச்சி அடைவானா? என்ன பாருங்க, வருத்தப்படுவார். அதுவும் செட்டி நாட்டுல பிறந்தா கேட்கவே வேண்டாம். எங்க ஊர்ல ஒருத்தர் 6 பொண்ணு, இவன் தான் 7வது. 6 பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க அப்பா நிறைய பணம் வச்சிருந்தவர். போய் கேட்டேன், ஏண்டா உனக்கு என்னடா மிச்சம்னு? விலாசம்தான் மிச்சம்னா. எல்லா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல. என்னதான் படிச்சாலும் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கத்தானே வேண்டி இருக்கு.
என்னங்க எம்டி படிச்சா என்ன, எம்சிஹெச் படிச்சா என்ன, அந்த 7-8-10 லட்சம் கொடுக்கத்தானே வேண்டி இருக்கு. 7 பொண்ணுன்னா கவலை வருமா வராதா? இந்த ஆளு சந்தோஷமா இருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல மாப்பிள்ளைகள் அதிகம், பெண்கள் குறைவு. டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி. பெண்கள் குறைவு. அதனால பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு போவான். எங்க தாயார் எங்க தகப்பனாருக்கு வாழ்க்கப்பட்ட பொழுது 1925 எங்க தகப்பனார் 5 வராகம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. 5 வராகன்னா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒரு வராகன் 3500 ரூபா. 5 வராகன் 17,500 ரூபா 1925. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டு வெறும் குப்பையா போச்சு. அன்னைக்கு 5 வராகன் கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வர்றது. அந்த காலத்துல 7 பொண்ணு. அவருக்கு சந்தோஷம், வேற வியாபாரமே பண்ண வேண்டாம். சில பேர் 10 வீடு வச்சு வாடகைக்கு விடுறான் பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா 7 வராயம் கிடைக்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா 10 வராயம் கிடைக்கும். இது ரொம்ப அழகாவும் படிப்பு அதிகமா இருக்கு, 20 வராயம் கிடைக்கும். 7 பொண்ணு. ஊர் எந்த ஊர் சொன்னேன்? மறந்துட்டீங்கல்ல? வைப்பூர். அடேங்கப்பா, வெரி குட். இந்த செட்டியாருக்கு பேரு சொன்னா சொல்லல, இப்ப சொல்றேன். தாமன் செட்டியார். ராமன் இல்ல, தாமன். THA. தாமன் செட்டியார்னு பேர். இதெல்லாம் எப்பங்கிறீங்க? 7ஆம் நூற்றாண்டு, கிபி 650 660 அதை ஒட்டிய காலகட்டம். 7 பொண்ணு சந்தோஷமா இருக்க. இவருக்கு ஒரு சகோதரி. சகோதரி ஒரு நாள் இவர்கிட்ட வந்தா, அண்ணா என்ன, எனக்கு ஒரு பையன் இருக்கேன், எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, வீட்டுல ஒண்ணு வசதி இல்லை, அநியாயமா எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ஒரு பையன் இருக்கேன், நீ தான் காப்பாற்றணும். இவனுக்கு பொண்ணு கூட்டியார அளவுக்கு என் கையில வசதி இல்லை, உனக்கு 7 பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டுல உன் பொண்ணை விளக்கேத்த சொல்லு. அது என்னமோ தெரியல, மருமக வந்து ஏத்தனத்த விளக்கு எரியுமா? ஏன் தெரியுமாம்மா? பெத்த பிள்ளை மகள், வந்த பிள்ளை மருமகள். மருமகள்னா என்ன அர்த்தம்? மறு இடையினமா வல்லினமா? சின்ன ராணாவா பெரிய ராணாவா? இடையினம். மருன்னு போட்டா வேற பொண்ணு, இடையினம் போட்டா மனம் வீசக்கூடிய பொண்ணு. நம்ம குடும்பத்து பெருமையை நிலைநாட்டக்கூடியவள் மகள் அல்ல, மருமகள். மறுன்னா மனம் வீசக்கூடிய. உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. மனம் வீசக்கூடிய பொண்ணு. இந்த வீட்டை விளக்கேற்றி வைக்க சொல்லு. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? நம்ம கல்யாண வீட்டுல இந்த சடங்கு செய்யறாங்கல்ல, அது ஏமா என்னமோ தெரியல. அந்த சடங்கு யாரு செய்யறா? மாமியாரு நாத்தனார. என்ன செய்யறாங்க? இந்த பொண்ணை நிக்க விடுறாங்க, அவங்க எய்தாப்புல நிக்கிறாங்க, கையில வெத்திலை, சரிதா? இந்த வெத்திலையை கொடுத்து என்னமோ செய்யறாங்க. இந்த பொண்ணு அந்த வெத்திலை என்ன செய்யுது? இதெல்லாம் பார்க்கணுங்க. கல்யாணத்துக்கு போனேன், ஞானம் கல்யாண மண்டபத்துல சாப்பாடு நல்லா போட்டாங்க, சாப்பிட்டு வந்துட்டேன்னு போகக்கூடாது அப்படிங்குதா? ஆச்சு, நான் சொல்றது சரிதானா? என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பர் ஆஃப் ரைட். மாமியாரும் நாத்தனாரும் இந்த குடும்பத்தில் எங்களுக்குள்ள உரிமையை நாங்கள் உனக்கு தருகிறோம். எங்க நம்ம சடங்குக்கெல்லாம் அர்த்தம் உண்டுயா, நமக்கு தெரியல. நான் பல ஊர்ல சொல்லிட்டு இருக்கேன், எப்படியாவது இது பரவட்டும். அந்த பொண்ணு அந்த வெத்திலை என்ன பண்ணது? நான் இந்த உரிமையை தலைமேல் ஏற்றுக்கொள்கிறேன். வெத்திலை என் தலையில வச்சுக்குது, என் தலையெழுத்து என்ன வச்சுக்குது? இல்ல. இனிமே புரிஞ்சுக்கணும்,
இட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்பர் ஆஃப் ரைட். இங்க இருந்து அப்படி கீழே கொடுத்து அப்படி வாங்கிக்கிறது. இந்த உரிமையை நான் பெற்றுக்கொண்டு என் கடமையை தலைமேல் ஏற்றுக்கொண்டு செய்கிறேன். சரி, நம்ம கதைக்கு போமா. கல்யாணம் பண்ணி கொடு உன் பொண்ண. சரி, அந்த தங்கச்சி இறந்து போயிட்டான். இந்த பையன் மாமா வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். மூத்த பொண்ணு வனஜா நமக்குத்தான், வனஜா நமக்குத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு டாக்டர் மாப்பிள்ள வந்து வனஜாவை கூட்டிட்டு போயிட்டாரு. இரண்டாவது பொண்ணு கிரிஜா நமக்குத்தான், கிரிஜாவுக்கு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ள வந்துட்டாரு. ஜலஜா நமக்குத்தான், முடிஞ்சது. பூஜா நமக்குத்தான். சார் ஜாஜான்னு எத்தனை சொல்லுவீங்க? ஏதோ ஒண்ணு. எல்லாம் சரோஜா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 6 பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இவன் இலவு காத்த கிளியா உட்கார்ந்து இருக்கான். இன்னும் ஒரு பொண்ணு பாக்கி. மாமா அதுக்கும் பாக்குறாரு. வெளியில நல்ல மாப்பிள்ளை, பணமெல்லாம் கொடுப்பாங்க. சும்மாவா? மனித ஜாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது. மாறாத சாபம், இறங்காத விஷம், அதற்கு பெயர் பணம். குன்றக்குடி அடிகளார் சொன்ன வார்த்தை. பணமெல்லாம் கிடைக்குது, விட்டுருவோமா? பணம்னா பணமும் வாய திறக்குது. அடுத்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண போறான். இவன் தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அதுவும் போச்சு. இனிமே பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் உட்கார வேண்டியதுதான். அது நம்ம ஊர் பிள்ளையார், பாம்பே பிள்ளையார். பாம்பே பிள்ளையாருக்கு சித்தி புத்தி 2 கண்டு 2 பட்டாட்டி. நம்ம ஊர் பிள்ளையார் தான் பெருமச்சாரி. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? பாம்பேல முருகன் பெருமச்சாரி. கார்த்திக் சுவாமி 1976 பம்பாய் தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழா. கீவாஜா நான் எல்லாரும் அங்க போயிருக்கோம். சயான்ல தமிழ் சங்கத்துல பேச்சு. அப்ப எங்களை கூட்டிக்கிட்டு போனாங்க. இதுதான் கார்த்திக் சுவாமி. கார்த்திக் சுவாமின்னா முருகன் பெருமச்சாரியா இருப்பார். கீவாஜா அழகா சொன்னார். ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல 2 பெண்டாட்டியோட இருக்கிற முருகன் பம்பாயில பெருமச்சாரியா இருக்கான். ஏன்? நம்ம ஊரு பொண்ணை பார்த்த கண்ணுக்கு பம்பாய் பொண்ணு இவனுக்கு பிடிக்கல. அதனால இந்த ஊர்ல பிரம்மச்சாரி ஆயிட்டான். கீவா ஜெகநாதன். எங்க பெரியவங்களோட பழகினா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்கும். சாப்பாடு 3 மணி நேரத்துல போயிடும் ஐயா. போகலன்னா ஆபத்து. அறிவு 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட்டு போகாது. ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. சரி, ராத்திரி தோட்டத்துல உட்கார்ந்து நம்ம பையன் அழுதுகிட்டு இருக்கான். பிள்ளையார்கிட்ட போய் உட்கார வேண்டியதுதான். அந்த 7வது பொண்ணு வந்துருச்சு. இவன் பக்கத்துல வந்தது. அத்தான் நிமிந்தான். எப்போ அத்தைக்கு எங்க அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். இப்ப 7 பொண்ணுல 6 பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு. நான் தான் மிச்சம். சட்டப்படி தர்ம நியாயப்படி நான் உனக்கு மனைவி. இந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் இந்த பயலுக்கு இல்லைங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. மன்னிச்சுக்கிடுங்க. பொண்ணு கம்பீரமா நிக்குது. பைய பின்னால போய் தலையை குடிச்சுக்கிட்டு நிக்கிறான். என்னமோ தெரியல. கம்பீரமா சொல்லு. அம்மா இப்ப என்ன செய்யலாம்? இவன் புறப்படுங்க. எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறார். அவர் பண்றது தப்பு. புறப்படுங்க. பக்கத்திலே திருமருகல் சிவபெருமான் கோயில். புறப்பட்டு போவோம். ராத்திரி சத்திரத்துல படுத்திருப்போம். நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கு காலையில என் கழுத்துல தாலியை கட்டுக்கிறோம். சொன்னது யாரு? பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெரின். என் திருக்குறள் ரொம்ப வருதா? இந்த பழனியப்பன் தான் காரணம். நான் என்ன பண்றது? திருக்குறள் அவரை பார்த்தா வரும். பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெரின். புறப்பட்டாங்க 2 பேரும். ராத்திரி திருமருகல் வந்தாச்சு. கோயில் சத்திரம். சத்திரத்துல படுத்தாங்க. அந்த திண்ணையில அவ, இந்த திண்ணையில இவன். நல்லா தூங்கிட்டாங்க. தூக்கம் வருமா வராதா?
வந்துச்சுங்க. ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு வேண்டிய ஒருத்தர் எழுதுறார். அவர் உங்களுக்கு என்னை விட வேண்டிய ஒருத்தர். ராத்திரி நான் தூங்குற பொழுது திடீர்னு தூக்கம் கெட்டு போயிரும். கண்ட கனவெல்லாம் வரும். ஏண்டா இப்படி வருது அப்படின்னு நினைப்பேன். எந்திரிப்பேன், விபூதியை பூசிக்குவேன், ஒரு திருவாசக பதிகம் சொல்லுவேன், படுப்பேன், நல்லா தூங்கிடுவேன். ஐயா, இந்த கைதட்டு யாருக்கு தெரியுமா? டாக்டர் வாசுபா மாணிக்கனார். அவர் எழுதியிருக்கார் தற்சிந்தனை. ஐயா இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் போட்ட பதிப்பு தற்சிந்தனை. அதுல எழுதியிருக்கார். நான் பக்கம் பக்கமா படிச்சேன், அதை வரி வரியா படிச்சேன். தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும்? நேத்துக்கும் தூக்கம் வரல, முந்தானத்தும் தூக்கம் வரல, போய் டாக்டரை பார்க்கணும். நாளைக்கும் தூக்கம் வராட்டி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சோம்னா சைக்கியாட்ரிஸ்ட் போய் நிக்க வேண்டியதான். திருவாசகம் படிங்கோ. என்னால் அறியா பதம் தந்தாய், யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது, என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயே. திருவாசகம் படிங்க, சுகமா தூக்க வரும். கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுப்பார். ராத்திரி கணவன் மனைவியா காலையில மாற போறவங்க படுத்து தூங்கிட்டாங்க. 5 மணி 6 மணி 7 மணி இந்த பொண்ணு எந்திரிச்சிருச்சு, இவன் தூங்குறான். பக்கத்துல வந்து பார்த்தா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? நமக்கே பாடுபடுதான் இல்லையா? அதாங்க அன்பே சிவம். அந்த பொண்ணு யாரோ நம்ம யாரோ. ஐயோ பாவம், கண்ணீர் விட்டு அழுதது. நான் தூய்மையானவள்னு சொல்றதுக்கு கூட இனிமே சாட்சி கிடையாதே. அவன் இறந்து போயிட்டானே, கண்ணீர் விட்டு அழுதது. சிவபெருமானே, இது என்ன நியாயம்? இப்படி கூட்டிட்டு வந்தவனை இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்க அப்பா. கண்ணீர் விட்டு குழந்தை அழுதது. திருஞான சம்பந்தர் அந்த பக்கம் வர்றார். திருஞான சம்பந்தருக்கு கிட்டத்தட்ட 12 வயசு இருக்கும். 12 வயசு பிள்ளை. திரும்பி பார்க்கிறார் சிவன் கோயில். இந்த பக்கம் திரும்புறார் சத்திரம். சிவன் கோயில்ல மேளச்சத்தம், சத்திரத்திலே ஒரு பெண்ணின் அழுகை ஒலி. எங்கே போகலாம்? சிவன் கோயிலுக்கு போமா, பிரசாதம் கொடுப்பாங்க. இங்க வந்தா யாரோ அழுதுகிட்டு இருக்காங்க, இது எதுக்கு இங்க போவானே அப்படின்னு நினைச்சாரா? இல்லை, அன்பே சிவம். அது சிவம், இது அன்பு. அப்படியே சத்திரத்துக்குள்ள நுழைச்சிட்டார். இந்த பையன் இறந்து கிடக்கிறான். இந்த பொண்ணு தலைமாட்டில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறது. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் பாட்டு. கண்ணீர் விட்டு அழுதது. சம்பந்த சுவாமி பார்த்தார், கதையெல்லாம் சொன்னாங்க, கேட்டார். அவ்வளவுதானே, இரு, நான் சிவபெருமானிடத்திலே உனக்காக பேசுகிறேன். சிவபெருமானே, உன்னுடைய கோயிலிலே ஒரு குளம் இருக்கிறது. குளத்திலே உள்ள பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. இந்த குழந்தையினுடைய, இந்த பெண்ணுடைய மனம் கூம்பி இருக்கிறதே, இது என்ன நியாயம்? அது மலர்ந்திருக்கு, இவள் முகம் கூம்பி இருக்கிறது. சடையாய் என்னுமால், சரணி என்னுமால், விடையாய் என்னுமால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல், உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. மடையார் குவளை, குவளை பூ மலர்ந்திருக்கிறது, இவள் முகம் கூம்பி இருக்கிறது. எம்பெருமானே, இது என்ன நியாயம்? மடையார் குவளை மலரும் மருகல், உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. சிந்தாய் எனுமால், சிவனே எனுமால். இப்படி அழுகிறாளே எம்பெருமானே, இப்படி அழக்கூடியவர்களை நீ விட்டு விட்டால் நாளைக்கு உன் கோயிலுக்கு யார் வருவா? மழுவாள் உடையாய் மருகல் பெருமான், தொழுவாள் இவளை துயராக்கினையே. இவளது தேவாரம் ஆடினாரா? 11 பாட்டு. 11வது பாட்டு முடிச்சது. சிவான்னார், செத்தவன் எந்திரிச்சுட்டான்.
நான் சொல்வது புராணம் அல்ல, சரித்திரம். நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது எவ்வளவு உண்மையோ இது நடந்தது அவ்வளவு உண்மை. கல்வெட்டு சான்று இருக்கிறது. கூட்டிக்கிட்டு உள்ள போனார், தாலி கட்ட சொன்னார், தாலியை கட்டியாச்சு. மகிழ்ச்சியா சம்பந்த சுவாமி அதை விட்டு போயிட்டார். இப்ப சொல்லுங்க, எது சிவம்? அன்புதான் சிவம். கோயிலுக்கா முதல்ல போனாரு? நம்மளா இருந்தா எதுக்குடா இங்க எதுக்கு போவானே, கோயிலுக்கு போவோம். மயிலாப்பூருக்கு போறார் சம்பந்த சுவாமி. மயிலாப்பூருக்கு முன்னால திருவொற்றியூர், திருவொற்றியூருக்கு போனார் சம்பந்த சுவாமி. திருவொற்றியூர் பெருமானை கும்பிட்டார். வெளியில வர்ற, எங்க போகணும்? நாங்க மயிலாப்பூருக்கு போகணும். மயிலாப்பூர்ல ஒரு சிவன் கோயில் எங்க தெரியுமில்ல? இப்ப பாக்குற சிவன் கோயில் இல்ல அண்ணே, சர்ச்சு தான் சிவன் கோயில், சாந்தோம் சர்ச்சு. மயிலாப்பூருக்கு போறார் சம்பந்த சுவாமி. மயிலாப்பூருக்கு முன்னால திருவொற்றியூர், திருவொற்றியூருக்கு போனார் சம்பந்த சுவாமி. திருவொற்றியூர் பெருமானை கும்பிட்டார். வெளியில வர்ற, எங்க போகணும்? நாங்க மயிலாப்பூருக்கு போகணும். மயிலாப்பூர்ல ஒரு சிவன் கோயில் எங்க தெரியுமில்ல? இப்ப பாக்குற சிவன் கோயில் இல்ல அண்ணே, சர்ச்சு தான் சிவன் கோயில், சாந்தோம் சர்ச்சு. 7ஆம் நூற்றாண்டில அந்த சர்ச்சு தான் சிவன் கோயில். கடல் அலை வீசக்கூடிய கோயில்னு பாடுறார் சம்பந்தர். இப்ப உள்ள கோயிலுக்கு கடல் அலை எங்க வந்துச்சு? பின்னால வெள்ளக்காரன் வந்து அந்த கோயிலை இடிச்சு மாத்தி அந்த சர்ச்சை கட்டினா. இன்னைக்கு சர்ச்சில் போய் பாருங்க, தூணுல ஆஞ்சநேயர் இருக்கார். அம்மா, கிறிஸ்தவ சர்ச்சில் ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்? ஒன்னும் சொல்லப்படாது, அப்பவே அப்படி நடந்தது. அந்த இடம் கோயில். அந்த இடத்துக்கு சம்பந்த சுவாமி போகணும், கடற்கரைக்கு போகணும். பார்க்கிறார், மலரான கொட்டகை, பூரா மலர் கொட்டகை, பந்தல்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்றது இல்லை. நமக்கு அது என்ன? காவணம், கொட்டகை, அதான் நம்ம பழக்கம். அப்படியே நல்கு பவள கால்கள் நாட்டி கோவலன் கண்ணகி கல்யாணம் பண்ண மாதிரி பெரிய கொட்டகை. எங்க வரைக்கும்? திருவொற்றியூர்ல இருந்து சாந்தோம் கடற்கரை வரைக்கும் கொட்டகை. அவ்வளவும் பூ, பூவண்ணம். தரையில இவர் நடந்து போறதுக்கு மல்லிகைப்பூ. அவ்வளவு தூரத்துக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கும். இவருக்கு ஒரே ஆச்சரியம், யார் இதெல்லாம் பண்ணனா? அவர் மயிலாப்பூர்ல நிக்கிறாரு. சம்பந்த சுவாமி நடந்து போறார், பாடிக்கிட்டே போறார். மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. அப்போ கோயில் அங்கே இருந்தது. வந்து பார்க்கிறார், இன்னும் கோயிலுக்குள்ள போகல. ஒரு செட்டியார் வெளியில நிக்கிறார், கைய கட்டிக்கிட்டு. எல்லாரும் சொல்றாங்க, இந்த பூ படுக்கை, இந்த மலர் பந்தல் இவர் போட்டது, இந்த காவணம் இவர் போட்டது. இவர் பேரு சிவநேச செட்டியார். இவர் ஏன் இவ்வளவு தூரம் மலர் படுக்கை எல்லாம் ஏற்பாடு பண்ணார்? கதையை சொன்னாங்க. இவர் பெயர் சிவநேச செட்டியார். இவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒத்த குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்தா ரொம்ப செல்லமா இருக்கும். பெரியாழ்வார் சொல்றார், ஆண்டாள் நாச்சியாரை பெற்றவர், வளர்த்தவர், அதான் சரி. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படிங்கிறார். ஒத்த பொண்ணு வளர்த்தார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். அந்த குழந்தை 3 வயசு குழந்தை பூவை எடுத்து சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷம். திருஞான சம்பந்த சாமி பாட ஆரம்பிச்ச போது எத்தனை வருஷம்? 3 வருஷம். மீனாட்சி வேள்வியிலே குழந்தையா வந்த பொழுது அவளுக்கு 3 வருஷம். மெய்கண்டார் பாடத் தொடங்கின பொழுது, சிவஞான போதம் பாடத் தொடங்கிய பொழுது அவருக்கு 3 வருஷம். அன்னை சாரதாமணி தேவியார், இவரைத்தான் நான்
கல்யாணம் செய்து கொள்வேன் என்று ராமகிருஷ்ணரை காட்டிய பொழுது அவளுக்கு வயசு 3. ஒன்னொன்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு சொல்லலாம். இப்போ 3 வயசு. இறந்து அந்த குழந்தை கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுது, பூவை எடுத்து போடுது. 4 வருஷம், 5 வருஷம், 5 வயசு பொண்ணு. இவர் செட்டியார் நினைச்சார், இந்த பொண்ணை ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? இவர் செட்டியாரு, ஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர், கவுண்டின்ய கோத்திரம் அந்தனர். அந்தனரின் செட்டியார கல்யாணம் பண்ணலாம்னு 7ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கு இல்ல. ஏன்? சிவனடியார்களுக்கு ஜாதி பேதம் கிடையாது. தொண்ட குலம் தொழும் குலம். அவருக்குத்தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். 5 வயசு பொண்ணு. அந்த காலத்துல 12 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. ரெடியா இருந்தாரா? 5 வயசாச்சா? இந்த குழந்தை பூ பறிக்க போனதா பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. இந்த குழந்தைய என்ன செய்யலாம்? எரிச்சா சாம்பலை ஒரு குடத்துல வச்சா பூஜை அறைகளை கொண்டு அந்த வச்சுட்டார். எங்க அஸ்திய பூஜை அறைகளை வைக்கிற பழக்கம் உண்டா? நம்ம வீட்டு ஐயா அவ்வளவு பெரிய வீட்டை கட்டினவர் இறந்து போயிட்டார். அஸ்திய என்ன பண்றான்? தோட்டத்துல வை, காசிக்கு அனுப்பு, வீட்டுக்குள்ள கொண்டாடாதே. கொண்டாடக்கூடாது இல்ல. அஸ்திய கொண்ட பூஜை அறையில வச்சார். ஏன்? நாங்க இது ஞான சம்பந்தர் சொத்து. இது அஸ்தி. அஸ்தினா தெரியுமாமா? அர்த்தம் சொல்றேன். அஸ்தினா மிஞ்சுறது, ஆஸ்திகம்னா இருக்குது. இருக்கத நம்புறவன் ஆஸ்திகன், இல்லாதத நம்புறவன் நாஸ்திகன். நாஸ்தினா இல்லாதது, அஸ்தினா இருப்பது. கடைசியில இருக்க போறது எது? இதுதான். ஒரு பிடி சாம்பல் தான், அதுக்குள்ளதான் நம்ம இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம். ஒரு பிடி சாம்பலும் காணாது மாய உடம்பு இதுவே. சரி, கொண்டே உள்ள வச்சுட்டார். இப்ப அந்த அஸ்தி குடத்தை கொண்டாந்து ஞான சம்பந்தருக்கு முன்னால வச்சுட்டார். ஞான சம்பந்தர் பார்க்கிறார். கோயிலுக்குள்ள போறதா, இவர் கண்ணீரை துடைக்கிறதா? பூரா பேச்சு பூரா இன்னைக்கு அப்படித்தான். கோயிலுக்குள்ள போகலாமா? மயிலாப்பூர் கோயிலுக்குள்ள. அல்லது இவர் கண்ணீரை துடைக்கலாமா? இந்த சிவநேச செட்டியார் கண்ணீர் விட்டு அழுகிறார். என் பொண்ணு இறந்து போச்சு, உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன். இவ்வளவு பெரிய குடம், மண் குடம். திருஞான சம்பந்தர் பார்த்தார். சிவபெருமானே, இங்க இருந்து பாட ஆரம்பிச்சார். மட்டிட்ட பொன்னல் மடை மட்டிட்ட பொன்னை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு அழகா பாட ஆரம்பிச்சார். மைப்பூசு முன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலி சரமவர்ந்தான் நெய்ப்பூசு முன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம போறியா? தைப்பூசம் பார்க்காம போறியா? மாசி கடலாட்டு பார்க்காம போறியா? கும்பாபிஷேகம் நடத்துறாங்களே, நாளைக்கு கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கு தமிழ் தெரியுமா? உடமுழுக்கு. சேக்கிழார் அருமையான தமிழ். திருஞான சம்பந்தர் தமிழ் பாடுறார். பெருஞ்சாந்தி. அதுக்கு என்ன பேரு? பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். பெருஞ்சாந்தி எல்லாம் சொல்றார். பாடிக்கிட்டே இருந்தாரா? 10வது பாட்டு. பாட பாட உள்ளே இருக்கிற எலும்பு, உள்ளே இருக்கிற சாம்பல் எல்லாம் மாறிக்கிட்டே வருது, சேர்ந்துகிட்டே வருது. 10வது பாட்டு குடம் உடைஞ்சுது. 5 வயசு பொண்ணு இறந்து 7 வருஷம் ஆச்சு.
12 வயசு பொண்ணா வெளியில வந்து நிக்குது வளர்ச்சியோட. இறக்குற போது 5 வயசுமா, இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். குழந்தை 12 வயசு பொண்ணு கம்பீரமா அழகா வந்து நிக்குது. செட்டியாருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருந்துச்சு. அன்பே சிவம். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரேன். நல்லா கேக்குறீங்க, நல்லா கேக்குறீங்க. முக்கியமான இடத்துக்கு வர்றேன். இப்ப குழந்தை எந்திரிச்சிருச்சா? இந்த செட்டியார் என்ன தெரியுமா சொன்னார்? சாமி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்காகத்தான் வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி. நம்மளாட்ட என்ன செய்வோம்? தேங்க்யூ மாமான் இருப்போம். ஆமா, இவ்வளவு பெரும் சொத்துக்காரர், எங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் மலர்லாத ஏற்பாடு பண்றவர்னா கோடீஸ்வரன், ஒத்த பொண்ணு சொல்லி இருப்போமா இல்லையா? அங்கதான் நிக்கிறார் ஞான சம்பந்தர். ஒரு பார்வை பார்த்தார். நீங்க பெற்ற பொண்ணு இறந்து போச்சு, இது நான் உண்டாக்கின பெண், இவள் எனக்கு மகள், மனைவி அல்ல. அதுதாங்க அதாங்க அதாங்க சைவம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமாம்மா? பிரம்மான்னு ஒருத்தர் நம்மளை எல்லாம் படிச்சு அனுப்பிச்சார்ல, அந்த ஆளு, அந்த பிரம்மா என்ன பண்ணாரு? உலகத்திலேயே அழகான ஒரு பெண்ணை உண்டாக்கணும்னு உண்டாக்கினாராம். ஒரு எள்ளளவு கூட அழகு இல்லாத பாகம் உடம்புல கிடையாதாம். மூக்கு எப்படி இருக்கணும்? அவளை மாதிரி தான் இருக்கணும். கண்ணை எப்படி இருக்கணும்? அவளை மாதிரி தான் இருக்கணும். அப்படி உண்டாக்கினாராம். அந்த பொண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? திலோத்தமைன்னு பேர் வச்சார். திலம்னா என்ன? எள்ளு. உத்தமம், எள்ளத்தனை கூட உத்தமம் இல்லாத பகுதியை உடையவள். எள்ளத்தனை கூட உத்தமம் இல்லாத பகுதி உடம்பில் கிடையாது, அப்படி சொல்லணும். உடம்பு பூரா உத்தமம். பேரு திலோத்தமைன்னு பேரு வச்சாராம். உண்டாக்கினது யாரு? பிரம்மா. பார்த்தாரு இல்ல, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு போயிட்டாராம். பக்கத்துல அந்த பொண்ணு பயந்து ஓடுது, இவரு துரத்திக்கிட்டே ஓடுறாரு. சிவன் கோயிலுக்குள்ள போய் ஒளிய சிவபெருமான் வந்து பிரம்மாவை பார்த்து அறிவுரை சொல்லி, நீ உண்டாக்கின பொண்ணு உன் மகள், உன் மனைவி அல்ல, போ. அதுக்கப்புறம் போனாராம். அந்த கதையவும் இந்த கதையவும் ஒப்பிட்டு பார்த்தா தான் ஞான சம்பந்தர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அன்பே சிவம். இப்ப எத்தனை செய்தி ஆச்சுமா? 3 ஆச்சா? இன்னும் 2 செய்தி சொன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. சின்னதா 2 செய்தி. நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்னு வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒருத்தர், அமராவதி புதூர் பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவர். 1878 மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் திருப்பணி செய்தவர். 25 லட்சம் செலவழிச்சவர். ஒரு குடும்பம். அப்ப 25 லட்சம். பவுன் 10 ரூபா வித்துச்சோ 3 ரூபா வித்துச்சோ தெரியல. இன்னைக்கு பவுன் 40,000 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்கு. இன்னும் தங்கம்னு பேர் வச்சா புகழ் அதிகமா போகுது, பேரு அதிகமா போகுது. அவர் ஒரு முறை மீனாட்சி கோயில சுத்தி வந்தாரா நாகப்பையா. ஒரு நாய் மதில் சுவர்ல சிறுநீர் கழிச்சுதான். மதில் சுவருக்கு பேரு தெரியுமா? மதுரை மீனாட்சி கோயில்ல மதில் சுவருக்கு என்ன பேரு? நானே கேள்வியை கேட்டுட்டு பதிலும் சொல்லுவேன். 43 வருஷம் காலேஜ் வேலை, அதனால கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அன்னைக்கும் பயலுக பதில் சொன்னதில்லை, இன்னைக்கு நீங்க பதில் சொல்ல போறதில்லை. அன்னைக்கு வினாவும் நானே விடையும் நானே, இன்னைக்கு வினாவும் நானே விடையும் நானே. தேவாரத்துல சம்பந்த சாமி பாடியிருக்கார். வீடலாலவாயிலாய் விழுமையார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில். கபாலி மதில்னு பேராம். காடலால் அந்த பாட்டு தெரியுமாமா யாருக்காவது? மதுரை மீனாட்சி மேல சம்பந்த சுவாமி பாடின பாட்டு. வீடலாலவாயிலாய் விழுமையார்கள் நின்களல்
பாடலாலவாயிலாய் பரவனின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. கபாலி மதில்னு பேரு. கபாலின்னா கபாலத்தை கையில் ஏந்திய சிவபெருமான். அந்த மதில் சுபத்தில ஒரு நாய் ஒண்ணுக்கு இருந்துச்சு. இந்த நாயை பார்த்திருக்கீல்ல, அது ஒழுங்கா இருக்காது. எங்கேயாவது ஒரு ஒரு மதில் சுவர் இல்லைன்னா நம்ம கார் டயர், ஆமாங்க, அதுக்கு பழக்கம் அப்படி. ஒரு நாய் சிறுநீர் கழிச்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சீ நாயன்னு விரட்டிட்டு போவோம். பையனாகர நாகப்பையாவுக்கு கண்ணீர் வந்தது. ஏன்? நாய் மதில் சுவர்ல சிறுநீர் கழித்து விட்டது. ஐயோ, இனிமே 7 ஜென்மத்துக்கு இந்த நாய்க்கு 4 கால் 1 வால். அம்மா, நான் சொன்னது புரியுதா? கோயிலுக்கு பக்கத்துல மதில் சுவத்துல சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால். அது பன்றியோ நாயோ நரியோ குரங்கோ தெரியாது. ஜாக்கிரதை. நான் இதுக்கு மேல சொல்லப்படாது. புரியுதா? செட்டியாருக்கு கண்ணீர் வந்தது. ஐயா ஐயா, நம்மளா இருந்தா நாயேத்து ஓடி இருப்போம். செட்டியார் யோசிக்கிறார், இந்த நாய் சிறுநீர் கழிச்சதுக்கு யாரு காரணம்? நம்ம தான் காரணம். நாய் வர்றாப்புல மதில் சுவர் இருக்கலாமா? எப்படி மனசு பாருங்க. அப்படித்தாங்க பக்குவம். உடனே என்ன பண்ணார்? மதுரை அரசாங்கத்துல போய் கேட்டார். வெள்ளக்காரங்க ஆட்சி, மதில் சுவர்ல இருந்து 20 அடி நீளத்துக்கு எல்லா பக்கத்திலையும் உள்ள இடத்தை அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுத்து நாகப்பையா விலைக்கு வாங்கினார். வெளியில ஏரி மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 காவல் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணினார். சுவர் மாதிரி சுவர். இப்ப சுவரே வச்சாச்சு. வெளியில 4 பக்கம் சுவர் வச்சார். சுவத்துக்குள்ள 20 அடி நீளம். காலை மலரும் பூக்களுக்கு ஒரு நந்தவனம், மாலை மலரும் பூக்களுக்கு ஒரு நந்தவனம். ஆண்டவன் கழுத்து மாலையும் அரசன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. அதனாலே காலை மலரும் பூக்களுக்கு ஒரு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு ஒரு பாதி. நாகப்பையா கட்டின நந்தவனம் தான் இன்னைக்கு மீனாட்சிக்கு பூ கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் மேல பாசம். இப்ப புரியுதா? சொக்கலிங்க பெருமானை கும்பிடுவது எவ்வளவு முக்கியமோ, ஒரு நாய்க்கு அடுத்த பிறவி தவறாக வரக்கூடாது என்று எண்ணி அதற்கான ஏற்பாடு பண்ணன அன்பு. இன்னொரு பக்கம் அன்பே சிவம். நானாச்சா? இப்ப 5வது செய்திக்கு போறேன். ராமலிங்க வள்ளற் பெருமான். இன்னொன்னு சொல்லிடணுமே உங்களுக்கு, மறந்துடப்படாதே. நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. மதுரை மீனாட்சி கோயில்ல 1878 நம்முடைய பையனாகர நாகப்பையா திருப்பணி பண்ற பொழுது உள்ள 1000 குரங்கு இருந்துச்சான். 1000 குரங்கு. அழகர் கோயிலே அங்கதான் இருந்திருக்கு. எங்க பார்த்தாலும் குரங்கு. விரட்டணுமே. திருப்பணி பண்றதா இருந்தா குரங்க விரட்டணும். மழை பெய்ய நினைச்சாலே சாமிக்கு அபிஷேகம். தட்டோடு சரியில்லை. வெள்ளி வாகனங்கள், வெள்ளிய பூரா உரிச்சு விட்டாங்க. அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. போச்சு. எப்படி இருக்குன்னு செட்டியா இருக்கு. ஒருத்தர் சொன்னார், குரங்க விரட்டணும். என்ன செய்யலாம்? விஷம் வச்சு கொல்லலாம். விரட்டணுமா இல்லையா? 1000 குரங்கு இன்னும் போனா போயிருமா? செட்டியார் என்ன தெரியுமா பண்ணார்? கொல்லக்கூடாது. அன்பே சிவம். கடலைய வாங்கினாங்க. மதுவில ஊற போட்டாங்க. டாஸ்மாக் கடையெல்லாம் இல்லாத காலம். மதுவில ஊற போட்டாங்க. இந்த குரங்குகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் நல்லா கடலைய சாப்பிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. அவளதையும் லாரியில ஏற்றி கொண்டு போய் பழமுதிர் சோலையில விட்டுட்டாங்க. எந்திரிச்சிருச்சு. புரியுதாம்மா? நடந்த நிகழ்ச்சி. ஐயா செஞ்சது யாரு?
வைநாகரம் நாகப்ப செட்டியார். கடைசியா ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ராமலிங்க வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி என்பது ஆண்டவன். ஆண்டவனை அடைவதற்கான வழி தனிப்பெருங்கருணை. தனிப்பெருங்கருணை என்பது சாவி, அருட்பெருஞ்சோதி என்பது பூட்டு. இந்த சாவியை வைத்து அந்த பூட்டை திறக்க வேண்டும். நீ கடவுள் பால் செல்ல வேண்டுமா? உயிர்கள் பால் கருணை காட்டு. அன்பு செய்தால் சிவன் வருவான். அன்பு செய்தாரை சிவன் அறிவான். வள்ளற் பெருமான் ஒரு நாள் இது மாதிரி வடலூர்ல பேசிட்டு இருக்கார். வடலூர் போயிருக்கீங்களா? சிதம்பரத்துக்கு பக்கத்திலே வடலூர் சத்திய ஞான சபை. சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கு. ஏற்றின அடுப்பு இன்னும் அணையல. போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு. சாமி பேசிட்டு இருக்கார். ஒரு மிராசுதார் முன்னால உட்கார்ந்து இருந்தார். வள்ளற் பெருமான் அவரை பார்த்தார். ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடலாம்? போய் ஆணையை விடுவித்து விட்டு வா. என்னமாவது புரிஞ்சிச்சா புரியலையா? சார் இதுவரைக்கும் ஒழுங்கத்தானே பேசுனீங்க. என்னமோ சொல்லிவிட்டார். அவர் எந்திரிச்சு ஓடுறார். நம்மால 2 பேரும் எங்க ஓடுறாருன்னு தெரிஞ்சுக்க பின்னாலே ஓடுறாங்க. இந்த வந்தவர் மராசுதார் ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுறார். அங்க போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு வாயை திறந்துகிட்டு நிக்குது. மராசுதார் பாம்பு கிட்ட போனார். பாம்பை பார்த்தார். ஆணையை முடிவித்து விட்டேன். பாம்பு வாயை மூடிட்டு போயிடுச்சு. இந்த கூட போனவங்க கேட்கிறாங்க, என்னங்க சாமி ஒண்ணும் புரியல. அவர் சொல்றார், மராசுதார் நான் வர்ற பொழுது வண்டியில வந்தேன். திடீர்னு சிறுநீர் கழிக்கணும் போல தோணிட்டு. நம்ம ஊர்ல பழக்கம் அப்படித்தானே. வெளிநாட்டுல எல்லாம் உதச்சு விடுவான், ஃபைன் பண்ணிடுவான். அந்த இடத்துல திடீர்னு சிறுநீர் கழிக்கணும்னு தோணுச்சு. இறங்கி போய் உட்கார்ந்தனா பாதி போற பொழுது ஒரு நல்ல பாம்பு வந்து எனக்கு முன்னால படத்தை விரிச்சிருச்சு. எப்படி இருக்கும்? பதறிட்டேன். ராமலிங்கத்தின் மீது ஆணை அப்படின்னு வாய திறந்த பாம்பு அப்படியே நின்றுச்சு. நான் ஓடி வந்துட்டேன். வள்ளலார்ட்ட வந்துட்டேன். சாமி சொல்றாரு, ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடுவது? 1 மணி நேரமா அது இறையடக்கல, வாய திறந்துகிட்டு இருக்கு. போ, ஆணையை விடுவித்து விட்டு வா. இவர் ஓடினார். இப்ப வந்தார். ஆணையை விடுவித்து விட்டேன். பாம்பு வாய மூடிட்டு போயிடுச்சு. இப்ப புரியுதா? பேசிட்டு இருக்கிற ராமலிங்க சுவாமிக்கு அது புரிஞ்சுது. ஒரு பாம்பு கூட கவலைப்படக்கூடாது. அப்ப அதுதான் அன்பே சிவம். கவியரசர் ரவீந்திரநாத் டாகூர் இந்தியாவுக்கு புகழ் சேர்த்த புண்ணியவான். காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தி வைத்தவர் ரவீந்திரநாத் டாகூர். இன்னொன்னு, காந்திய மகாத்மான்னு சொன்னவர் ரவீந்திரநாத் டாகூர். தாகூர் கீதாஞ்சலின்னு ஒன்னு எழுதினார். அந்த காலத்துல நாங்க இதெல்லாம் படிச்சோம். எங்க காலத்துல நல்ல புஸ்தகங்கள் கொடுத்து வைத்தவர்கள் படிச்சோம். கீதாஞ்சலி அதுல ஒன்னு எழுதுறார். ஒரு நாள் தாகூர் தூங்கிட்டு இருக்கார். கனவுலே சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். தாகூருக்கு சந்தோஷம். சிவபெருமானே, நான் என்ன செய்யணும்? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரலாம்னு நான் நினைச்சிருக்கேன். பெருமானே, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சுத்தம் பண்ணி வைக்கிறேன், கட்டாயமா வாங்க. சிவபெருமான் மறைச்சிட்டார். இவர் எந்திரிச்சு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி பழமெல்லாம் வாங்கி வச்சு சந்தனம் கொண்டாந்து வச்சு ஊதுபத்தி ஏத்தி சிவபெருமான்ல வர போறார். ஒரு கவுன்சிலர் வந்தாலே நம்ம அந்த பாடுபடுறவே. சிவபெருமான் வர போறார். வீட்டுல பழமெல்லாம் வாங்கி வச்சு வீட்டு வாசப்படியில 11 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டார். சிவபெருமான் எத்தனை மணிக்கு வர போறார்? 1 மணிக்கு. சிவபெருமானே,
எப்படி வருவாரோ? கால வாகனத்தில் வருவாரோ? மாணிக்க வாசகருக்கு வந்த மாதிரி குதிரை வாகனத்தில் வருவாரோ? தெரியலையே. இப்படி உட்கார்ந்து இருக்கார். 11 மணி. ஒரு 88 வயசு கிழவனார் தள்ளாடிக்கிட்டு வர்றார். வந்து உட்கார்ந்துட்டார் வாசப்படுகிறார். யோ, யாரையாது? அப்பா, நடந்து வந்தேன், வெயிலு ரொம்ப கலப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்ப்பா, 1 மணி நேரத்துக்கு படுத்திருந்துட்டு போறேன். இதெல்லாம் கிடையாது. சிவபெருமான் வர போறார். நீ வயசான ஆளு, செத்துக்கிட்டு போயிட்டீன்னா அப்புறம் தீட்டு. சிவபெருமான் வரமாட்டார், போ. அப்பா, ரொம்ப கலப்பா இருக்கப்பா, போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்ப்பா. பெரம்ப எடுத்தான், முதுகுல போட்டான் ஒரு போடு. கிழவனார் எந்திரிச்சு மெதுவா போயிட்டார். எத்தனை வயசு? 88 வயசு. முடிஞ்சது. 12 மணி ஆச்சு. சிவபெருமான் வரணும், சிவபெருமான் வரணும். அங்கிருந்து ஒரு குஷ்டரோகி வர்றான். உடம்பெல்லாம் அழுகி போச்சு, சிரமம். அப்படியே வந்தா வாசப்படியில உட்கார்றான். ஏய், எந்திரிப்பா, உன்னை பார்த்தாலே சகிக்கல, சிவபெருமான் வரப்போற, உன்னை பார்த்தா பாதியில ஓடி போயிடுவார், போ. சாமி, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு. போறியா இல்லையா? இல்ல. பெரம்ப எடுத்தான், காலுக்கு கீழே ஒரு போடு போட்டான். அந்த ஆளு அழுதுகிட்டே அவன் போயிட்டான். மணி என்ன? 12. சரி, 12:50. கண்ணு தெரியாத ஆளு ஒருத்தன் அங்கிருந்து வந்தான், தடவிக்கிட்டே வந்து உட்கார்ந்தான். ஏய், எந்திரிப்பா, கண்ணு தெரியாதவனை பார்க்கறது அமங்கலம், இந்த இடத்துல உட்காராதே. சாமி, கொஞ்ச நேரம் வெயிலு, உட்கார்ந்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் கிடையாது. பெரம்ப எடுத்தான், கழுத்துல போட்டான் ஒரு போடு, அவனும் போயிட்டான். 1 மணி. சிவபெருமான் வரப்போறார். கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றில பிள்ளை. உலகத்திலே கும்பிடத்தக்கது யார் தெரியுமா? கர்ப்பிணி பெண்ணு. எங்க அவர்கிட்ட மாத்தி கொடுக்க முடியுமா? நீங்களும் நானும் ஒண்ணுதானே. ஆளுக்கு 5 மாசம் வச்சுக்குவோம். முதல் 5 மாசம் நீங்க வச்சுக்கிடுங்க, அடுத்த 5 மாசம் நான் வச்சுக்கிறேன். சொல்ல முடியுமா? குடியிருந்த கோயில். குழந்தை பிறக்கிற பொழுது உடம்பெல்லாம் வலிக்கும். பட்டினத்து சாமி சொல்றார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று. கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றுல பிள்ளை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாம்மா? தாய் வயிற்றுக்கு கருவறைன்னு பேரு, சாமி இருக்க இடத்துக்கு கருவறைன்னு பேரு. 2 சமம், மறக்காதீங்க. கர்ப்பகிரகம், கருவறை, குடியிருந்த கோயில். வந்து சாஞ்சிட்டான், வயிற்றுல பிள்ளை, கஷ்டமா இருக்கு. இந்தம்மா எந்திரிச்சு போ, குழந்தை பிறந்துட்டா தீட்டு. ரொம்ப படிச்சுட்டான்ல. இந்த ரொம்ப படிக்க படிக்க கடவுளுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறையணும், குறைய மாட்டேங்குது. கற்றதனால் ஆய மகன் என்கொள் வாதறிவன் நற்றாள் தொழாரெனின். போ, தீட்டு, போ, எந்திரிச்சு போ. ஐயா, முடியலே. போறியா இல்லையா? மணி 1 ஐயோ, கடவுள் வந்துடுவார், சீக்கிரம் போ. பெரம்ப எடுத்தான், வயிற்றுல பார்த்து ஒரு போடு போட்டான். நமக்கு கஷ்டமா இருக்குல்ல தாயி? அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுச்சு. கடவுள் வருவாரா மாட்டாரா? இவன் திருப்பக்கமே வரமாட்டார். ராத்திரி தூங்குறார், கனவுல கடவுள் திருப்பியும் வந்தார். தாகூர் கேட்கிறார், என்னமோ வர்றேன்னு சொல்லிவிட்டு இப்ப வராம கெடுத்து விட்டியா ஐயா? சிவபெருமானே, வர்றேன்னு சொன்ன, வரவே இல்லையே. முட்டாளே, 4 முறை வந்தேன். உங்களுக்கு எல்லாம் புரியுதா ஐயா? 4 முறை வந்தேன், அடிச்சிட்டேன். முதுகுல அடிச்சே, கால்ல அடிச்சே, கழுத்துல அடிச்சே. படுபாவி, வயிற்றுல அடிச்சு விட்டியடா. இப்ப சொல்லுங்க, கடவுள் எங்கே இருக்கார்? கோயில்லையா இருக்கார்? கர்ப்பிணி பொண்ணு முகத்தில இருக்கார், வயசானவனுடைய நடையில இருக்கார்.
பசின்னு வர்றவனுக்கு சோறு போடுறீங்களா இல்லையா? பகவான் அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. வைக்கம்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். நமக்கு இந்த பழக்கமே ஊர் சுத்துறது. வைக்கம்னு ஒரு ஊர். சபரிமலைக்கு 51 வருஷம் போயிருக்கேன். 1969 தொடங்கி இப்பதான் போக முடியாம உட்கார்ந்து இருக்கேன். 51 வருஷம் தொடர்ச்சியா போனேன். போற பொழுது வைக்கத்துக்கு போவோம். வைக்கத்திலே சிவபெருமான் கோயில். ஒரு முறை 1000 பேருக்கு சாப்பாடு போடுன்னாங்களாம். சரின்னாச்சு. ஒருத்தர் சொன்னாரா, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டா அதனால என்ன லாபம்? 1000 பேருக்குள்ள சிவபெருமான் ஒருத்தரா வருவாருன்னாரா. நிஜமா வருவாரு? ஆமா வருவார். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம். 1000 இலை போட்டாச்சு. ஆளை கணக்கு பார்த்து விடு. 999 பேரோட நிறுத்தியாச்சு. ஒரு இலை சும்மா கிடக்கணுமா இல்லையா? போட்டது 1000 இலை. உள்ள கணக்கு பார்த்து விடுறார். கடவுளை நம்பாதவை. நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. நம்பினாத்தான் கடவுள். கடவுள்னு நினைச்சா கடவுள், கல்லுன்னு நினைச்சா கல்லு. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாசன். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். 999 பேரை விட்டாச்சு. உள்ள பார்த்தா 1000 இலையிலேயே ஆள் இருக்கு. எப்படிரா? அப்படித்தான். நீ எங்க எல்லாம் அன்னதானம் பண்றியோ சிவபெருமான் அங்கதான் வந்து உட்கார்றார். பழனிக்கு போயிருக்கீங்கள்ல எல்லாரும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முதலாளி பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம் அபிஷேகத்துக்கு அனுப்பினார். 1000 நம்ம திண்டுக்கல் மலை வாழைப்பழம் நல்ல அருமையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சின்னதா இருக்கும். 1000 வாழைப்பழம் அனுப்பிச்சார். அவரால வர முடியல. அதனால கணக்க பிள்ளைகிட்ட அனுப்பிச்சார். கணக்க பிள்ளை ஒரு கூட்டு வண்டியில கொண்டு வரார். எங்க இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து. கணக்க பிள்ளை வண்டிக்காரன் வாழைப்பழம். பொள்ளாச்சி தாண்டி, உடுமலைப்பேட்டை தாண்டி, மணத்துக்குளம் தாண்டியாச்சு. மேல பார்க்கிற பொழுது பழனி கோயில் தெரியுது. பக்கத்துல திரும்பினா யாரோ ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடக்கிறான். நம்மளா இருந்தா விலகி போயிருவோம். இந்த கணக்க பிள்ளை ஐயோ பாவம் யாரோ கிடக்கிறான், கீழே இறங்கிட்டான். போய் பார்க்கறான், வயிறு ஒட்டி உலர்ந்து கிடக்கு. புரிஞ்சு போச்சு அவனுக்கு என்ன வியாதி. பசிக்கு பிணின்னு பேரு. நோய் வேற, பிணி வேற. நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிரும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். பிணி 2 பிணி. ஒன்னு பசிப்பிணி, இன்னும் ஒன்னு சோர்வு பிணி. பசிப்பிணிக்கு மருந்து உணவு, சோர்வு பிணிக்கு மருந்து தூக்கம். திரும்ப திரும்ப வரும். இன்னைக்கு சாப்பிட்டதுக்காக நாளைக்கு வராம இருக்காது. வராம இருந்தா மேற்கொண்டு ஆபத்து. சோர்வு பிணி. பிணின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? கையில காசு இருக்கு. காசை கொடுத்தா அவன் சாப்பிட முடியுமா? முடியாது. வாழைப்பழம் சாமிக்கு, பழனி ஆண்டவனுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஞானம் கொடுக்கலாம்ங்கிறாரு. அவனுடைய ஞானமும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். 6 வாழைப்பழத்தை எடுத்தான், உரிச்சான். சின்ன பழம், ரொம்ப நல்லா இருக்கும், திண்டுக்கல் மலைப்பழம். எடுத்தான், உரிச்சான், வாயில வச்சான். இவர் வாயை திறந்தார், உள்ள போயிடுச்சு. 2வது பழத்தை வாயில வச்சார், கண்ணை முடிச்சுக்கிட்டான். 3வது பழம் உள்ள வச்ச உடனே சாஞ்சு உட்கார்ந்தான். 4வது பழம் நிமிர்ந்து நின்னான். 5வது பழம் அவனே வாங்கி சாப்பிட்டான். 6வது பழம் வாங்கினா, கண்ணுல ஒத்தினா, சாப்பிட்டான், நன்றின்ட்டு போயிட்டான். மருந்து எப்படி வேலை வாங்குது பார்த்தீங்களா? அதான் மருந்து. அப்படித்தான் மருந்து இருக்கணும். சாப்பிட்டான், போயிட்டான். 1000 பழத்துல மிச்சம் எவ்வளவுமா? 994. கொண்டுகிட்டு போய் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் பணக்காரர் ராத்திரி தூங்குறார். கனவுல பழனி ஆண்டவன் வந்து காட்சி கொடுக்கிறான். கொடுப்பானா மாட்டானா? சத்தியமா கொடுப்பான். நம்ம நினைச்சோம்னா கனவுல காட்சி கொடுப்பான்.
அப்படியே காட்சி கொடுத்தான். முருகா, வாழைப்பழம் எல்லாம் ஒழுங்கா அபிஷேகம் ஆயிற்றா? பஞ்சாமிர்தம் ஒழுங்கா வந்துதா? நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்ததுன்னா இவருக்கு எப்படி இருக்கும்? இந்த கணக்க பிள்ளை அயோக்கிய 994 வாழைப்பழத்தை வித்திருக்கான். அப்படித்தானே இந்த கெட்ட மனசு சொல்லும். நாளைக்கு காலையில கணக்க பிள்ளை வரட்டும் பார்த்துக்கலாம். மறுநாள் காலையில கணக்க பிள்ளை வர்றாரா, முதல்ல அடி பிடிச்சுக்கிட்டார். ஏயா, எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று? என்னடா இது, அது எப்படி இவருக்கு தெரியும்? சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான், நானும் வண்டிக்காரனும் இப்பத்தான் வர்றான், இவருக்கு எப்படி தெரியும்? எவன் எல்லா இடத்திலும் இருப்பானோ, எவன் கண்ணை மறைக்க முடியாதோ, நம்முடைய செயல்கள் அனைத்துக்கும் எவன் சாட்சியாய் இருக்கிறானோ அவன் சொல்லி இருப்பான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கணக்க பிள்ளைக்கு பக்குவம் பத்தாது. நம்ம செய்யறது பூரா யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரம்மா. எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டே இருக்கார். புரிஞ்சுது, யாரோ சொல்லிவிட்டாங்க. கண்ணீர் விட்டு அழுதார் கணக்க பிள்ளை. பரவாயில்ல, போனா போகுது. 994 வாழைப்பழத்தையும் வித்திருக்க வேண்டாம்னா இவன். அவருக்கு ஒன்றும் புரியல. முதலாளி, என்ன சொல்றீங்க? 6 வாழைப்பழம் தான் வந்ததுன்னு பழனி ஆண்டவன் கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டான். திரும்ப அழ ஆரம்பிச்சார். பரவாயில்ல, போனா போகுது. 3 தலைமுறை அங்க இருந்தீங்க, அழாதீங்க, இனிமே தப்பு பண்ணாதீங்க. சாமி, 6 வாழைப்பழத்தை ஒரு ஏழைக்கு கொடுத்தேன், அது வந்ததுன்னு ஒத்துக்கிறான். 994 வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணனேன், அது வந்ததுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்படியா? கணக்க பிள்ளை, உள்ள போங்க. எங்க அப்பா ஒரு புத்தகம் வச்சிருக்கார். அந்த புத்தகத்துக்கு துணியினால சட்டை தச்சு போட்டிருக்கார். அந்த காலத்துல செட்டியார்கள் தேவாரம், திருவாசகம், திருமந்திரத்துக்கெல்லாம் ஒரு காக்கி துணியில அட்டை போட்டு பாத்தீங்களான்னு எங்க தாத்தாவெல்லாம் வச்சிருந்தது. அப்படித்தான் பத்திரமா வச்சிருப்பாங்க. அதை படிக்கிற பொழுது அவ்வளவு கவனமா படிப்பாங்க. உள்ள ஒரு புத்தகம் இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அதுல ஒரு பாட்டு இருக்கு, எடுத்தார். என்ன பாட்டு? படிக்கிறேன் கேளு. நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்கதாமே. சார், முதவரிய படிங்கோ. படமாடும் கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. அர்த்தம் புரியுதா இல்லையா? நம்மெல்லாம் நடமாடும் கோயில். இது கோயில் தானே. ஐயா வந்த உடனே ஒரு கும்பிடு போட்டோம்னா அந்த கும்பிடு யாருக்கு? அவர் மனசுக்குள்ள இருக்கிற திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு. சத்தியம். அதுக்கு தானே ஐயா கும்பிடு. என்ன ஒருத்தன் கும்பிடுறான்னா கும்பிடு எனக்கா? சத்தியமா கிடையாது. இங்க உள்ள ஒருத்தன் இருக்கான் பாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், அவனுக்கு தான் அந்த கும்பிடு. எப்ப எனக்குத்தான் அந்த கும்பிடுன்னு நினைச்சனோ அப்பதான் என் வாழ்க்கை போச்சு. நமக்கு என்ன பேரு? நடமாடும் கோயில். இதுக்கு மெய்யின்னு பேரு வச்சான். இது பொய் தானே. பொய்க்கு ஏன் மெய்யின்னு பேரு வச்சான்? மெய்யான கடவுள் உள்ள இருக்கிறதுனால இதுக்கு மெய்யின்னு பேரு வச்சான். வாழைப்பழக்காரிய ஏன் வாழைப்பழம்னு கூப்பிடுறீங்கல்ல? விளக்கமாறு விற்கிறவனை ஏன் விளக்கமாறுன்னு கூப்பிடுறீங்கல்ல? வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனை விளக்கமாறுன்னு சொன்னா அதாலே சாத்திடுவேன். அவன் எதை விற்கிறானோ அதை வச்சு பேரு வைக்கிறீங்கல்ல. எது உள்ள இருக்கோ அதை வச்சு பேரு. இது மெய், அதனாலே ஆண்டவன் மெய். அதனாலே இதுக்கு பேர் என்ன? நடமாடும் கோயில். அதுக்கு பேரு படமாடும் கோயில். ஒரு படத்தை வச்சு கும்பிடுறான். படமாடும் கோயிலுக்கு கொடுத்தா நடமாடும் கோயிலுக்கு வராது. நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா படமாடும் கோயிலுக்கு வரும். நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்கதாமே. முன்வரி. படமாடும் கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. யாரு சார் சொன்னது? நான் தொடக்கத்தில் சொன்னனே, அந்த திருமூலர் பாடின திருமந்திரம். இப்ப சொல்லுங்க. சிவம் என்பது அன்பிலே தான் இருக்கிறது. எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.